ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷத்தில் சட்னியா? ஆமாங்க, ரெடிமேட் ப்ரீமிக்ஸ் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வேர்க்கடலையை ஃபஸ்ட் நம்ம எடுத்துப்போம். ஒரு கப்பு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆற வச்சு தோல் உரித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உடச்சிக்கலாம், நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உளுந்து நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காய், பூண்டு தேங்காய் நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு தேங்காய் வந்து நல்லா மொறுன்னு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, உப்பு, அப்புறம் பெருங்காயம் ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஆற வச்சுட்டு நம்ம வேர்க்கடலை, உடச்சிக்கடலை, உளுந்து, கருவேப்பிலை, தேங்காய், பூண்டு, காஞ்ச மிளகா, உப்பு எல்லாமே சேர்த்து ஒரு பவுடரை அரைச்சிக்கலாம். நல்லா கொரப்பாக அரைச்சிக்கலாம், நைஸாக வேண்டாம். அவ்வளோதாங்க, ரெடிங்க. இதை ஆற வச்சு நம்ம ஹேர்டை கண்டெய்னரில் போட்டு வச்சுன்னா 1 மாதம் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுட்டு இதை வந்து கண்டெய்னரில் போட்டுக்கலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் போட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, நம்ம கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை நம்ம எப்பவுமே தாளிக்கிற மாதிரி இதை தாளித்து ஊற்றிக்கிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. ஸ்கூல் டைம்லலாம் ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாங்க. இப்போ வந்து நம்ம ஆற வச்ச பவுடரை ஹேர்டை கண்டெய்னரில் போட்டு வச்சோன்னா கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும்.